ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையிலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. அது நமக்கு தேவன் தருகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் இருக்க நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். அதில் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்று காலை எஸ்ஐயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிற ஒரு வேத பகுதி. இந்த அதிகாலை நேர தியானத்தில் கூட நான் அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எஸ்ஐயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடைய காத்துக்கொள்வீர். அதற்கு முந்தின வசனத்தை பார்ப்பீர்களானால், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பெயர், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவ மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்னவென்று கேட்டால், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. ஓ ஹல்லேலூயா! யோசித்து பாருங்க, உங்களை குறித்து என்னை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். நாம் சத்தியத்தை கை கொண்டுகிறோமா? நீதி உள்ள ஜாதியா? உள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக வாசல்கள் நமக்காய் திறக்கப்படுவா? அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார்கள். அந்த உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால், கர்த்தரிடத்திலே அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷனுடைய மனம் அங்கே இங்கே அலசடிப்பட்டு கொண்டிருக்காது. அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் ஒருவராய் மாத்திரமே இருப்பார். வேதவசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை என்று மட்டும் சொல்லாதபடி கர்த்தரையே, வேற காரியம் உங்கள் நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் என்ன செய்வீர்? அவர் என்ன செய்வார்? நமக்கு அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வார். அடுத்த வசனம் சொல்லிருக்கு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இந்த நம்பிக்கை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியதல்ல, கொஞ்ச நாட்களுக்குரியதல்ல. என்றைக்கு கர்த்தரை நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்தோமோ கடைசி மட்டும் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் கை கொள்ளுவீர்களே, ஆனால் எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று மாத்திரம் கர்த்தருடைய வசனம் சொல்லாதபடி, நீங்கள் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள், அவரிடத்தில் பங்காளிகளாக இருப்பீர்கள். We will become partners with Christ. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளுவார். மாத்திரமல்ல, அவரை என்றென்றைக்கும் நம்புகிறபடினாலே அவரிடத்துல பங்காளிகளாயும் இருக்க கர்த்தர் நமக்கு ஒரு பெரும் ஸ்லாக்கியத்தை கிருபை தருகிறார். ஏனென்று கேட்டால், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார், அசைக்கப்பட முடியாத கன்மலையா இருக்கிறார். அந்த கன்மலையின் மேல் நாட்டப்பட்டவன் தானும் அசைக்கப்பட மாட்டான். பெருமழை வந்தாலும் சரி, பெரு வெள்ளம் பொங்கினாலும் சரி, காற்று அதன் மேல் மோதி அடித்தாலும் சரி, அந்த வீடு நிலைத்து நின்றதை போல நீங்களும் நான் நிலைத்திருப்போம். ஒரே வழி, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவரையே நம்பியிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய், அங்குமிங்கும் அலசடிப்படாத ஜீவிதம் உடையவர்களாய், உம்முடைய சமாதானத்தை பூரணமாய் அனுபவிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரையே நம்புங்கள், அவர் உங்கள் கன்மலையாக இருக்கட்டும். அவரை என்றைக்கும் நம்புங்கள், என்றென்றைக்கும் நம்புங்கள். God bless you abundantly this morning, again and again and again and again. Amen.